மனச்செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மேத்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள்லாம் எதிர்வரும் 25ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை, உங்களுடைய ஆண்டு இறுதித் தேர்வு, அதாவது அரசு பொதுத் தேர்வு மே 2022 எழுத போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எழுதக்கூடிய முதல் கணித பொதுத் தேர்வு இதுதான். காரணம் என்னென்னா, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறலை. நீ 10ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுறதுங்கிறது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனாலுமே உனக்கு ஒரு திருப்புதல் தேர்வு நடந்தது, அது ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க கூட, நான் பொதுத் தேர்வு சம்பந்தமாக உன்னுடைய வினா தாளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். உன்னுடைய கொஷின் பேப்பர் 4 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 4 பார்ட்லேயுமே வேறு வேறு டைப்பான கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் 20 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 20மே 1 மார்க் கொஷின். ஒரு 1 மார்க் கொஷினுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் மிக சரியான பொருத்தமான விடையை எடுத்து நீ எழுதணும். ஒவ்வொரு கேள்விக்குமே மதிப்பெண்கள் 1. அப்போ 20 கேள்விக்கு மொத்த மதிப்பெண்கள் என்ன? 20. அதாவது 20 × 1 20 மார்க். சரி, அடுத்தது பார்ட் பி அல்லது பார்ட் 2 என்று சொல்லிக்கிறாங்க. இந்த பார்ட்டில் மொத்தம் 10 கேள்வி கொடுத்துருப்பாங்க, 21லிருந்து 30 வரைக்கும். அதில் வினாயின் 30, கொஷின் நம்பர் 30 கம்பல்சரி. 30வது கேள்வி கட்டாய வினா, அது நீ கண்டிப்பாக எழுதி ஆகணும். நீ இதில் 10 கேள்வியில் 7 கேள்விக்கு நீ விடையளிக்கணும். கட்டாய வினா ஒன்றை தவிர மீதி இருக்கக்கூடிய 9 கேள்வியில் 6 கேள்விக்கு விடையளிக்கணும். கட்டாய வினாவை சேர்த்து 7 கேள்வி, 7 × 14. இந்த 2 மார்க் கொஷினில் எல்லா கொஷினுமே டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஒன்று ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்ட் சி, அதாவது பார்ட் 3. இதுலேயுமே 10 கேள்வி கொடுத்துட்டு உன்னை 7 கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒரு கொஷினுக்குமே 3 மார்க்கு. அப்போ 7 × 3 21 மார்க்ஸ். இதில் கொஷின் நம்பர் 31லேருந்து 40 வரைக்கும் தான் 3 மார்க் கொஷினாக இருக்கும். 40வது கேள்வி கட்டாய வினா, கம்பல்சரி கொஸ்டின். அப்போ கட்டாய வினாயை தவிர மீதி 6 கேள்வி, 31லேருந்து 39 வரைக்கும் கூடிய கொஷினில் நீ 6 கேள்வி செலக்ட் பண்ணி 40வது கொஷினை சேர்த்தினா 7 கேள்வி ஆயிரும். அந்த பார்ட்டு முடிச்சிடும். அடுத்தது பார்ட்டு டி, 4வது பார்ட்டு. இந்த பார்ட்டு டியில் மொத்தமாக 7 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 கொஷின்ஸ் நீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும், இது அல்லது அது. அப்போ 41வது கொஷின்லேருந்து 47வது கொஷின் வரைக்கும் ஒன்று எய்தர் ஆர் கொஷின். மொத்தம் உனக்கு இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் பார்த்தோம்னா மொத்தம் 12 சாப்டர். இந்த 12 சாப்டர்லேருந்து 14 கேள்வி கேட்டிருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு 2 சாப்டரில் என்ன பண்ணியிருக்கலாம், 2 கேள்வி கேட்கணும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 14 கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீ 7 கொஷினை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி எழுதணும். ஒரு கொஷினுக்குமே 5 மதிப்பெண்கள். அப்போ 7 × 5 35. அதாவது 1 மார்க் கொஷினில் 20 × 1 20. பார்ட் பி 7 × 2 14. பார்ட் சி 7 × 3 21. பார்ட் டி 4வது பார்ட்டு 7 × 5 35. அப்போ 5 மார்க் கொஷின் 35, 1 மார்க் கொஷின் 20,
2 மார்க் கொஷின் 7, 3 மார்க் கொஷின் 7, அதில் ஒரு 35. மொத்த நீ எக்ஸாம் எழுதக்கூடிய மதிப்பெண்கள் 90 மதிப்பெண்கள். இன்டர்னல் மார்க் 10 மார்க்ஸ் இருக்கும். அது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே 10 மார்க்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. இத்தனை வினாக்கு நீ விடையளிக்க வேண்டிய நேர அளவு 3 மணி நேரம் 15 நிமிஷம். அதில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கொஷின் பேப்பரை நீ தெளிவாக படிப்பதற்கான நேரம். அந்த 10 நிமிஷம் உனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த கொஷின் பேப்பரை தெளிவாக ஒரு டைம் 2 டைம் படித்து உனக்கு என்ன கொஷின் தெரியணுமோ அந்த கொஷின் நீ என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சு அழகாக பண்ணணும். அடுத்த 5 நிமிஷம் வந்து என்னென்னா உனக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயே உன்னுடைய டீட்டெயில்ஸ், உன்னை சார்ந்த விவரங்கள்லாம் பதிவிட்டிருக்கும், உன்னுடைய புகைப்படம் இருக்கும். அதெல்லாம் நீ சரியானு பார்த்துட்டு என்ன பண்ணணும், கையெழுத்து போட்டு அரைக்கண்காணிப்பாளருக்கு சொல்லி அவர்கிட்ட சுருக்கப்பும் வாங்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு பண்ணுங்க. அரைக்கண்காணிப்பாளர் ரூம் சூப்பர்வைசர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கவனமாக பின்பற்றி நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும். அதுக்கு உங்களை மேத்ஸ் சிம்பிளிஃபை தமிழ் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி.